1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாச்சு நம்ம தியானிப்போம். 1 தீமோத்தேயு 1:18 வாசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. இங்க பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் உள்ள உறவு எப்படின்னா, தகப்பன் மகனை போல விசுவாசத்துக்குள்ள அவர் அவரை ஒரு மகனாகவே அவர் நினைக்கிறார். அதனால தான் அநேக இடத்துல எழுதும்போது பாருங்கள், அதில் 1வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மை ட்ரூ சைல்டு இன் த ஃபெய்த் வாசிங்க. 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறேன். அதே மாதிரி 2வது தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 2வது வசனம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது போதும். அப்போ ஒரு தகப்பன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல பவுல் தீமோத்தேயுவுக்கு அநேக புத்திமதிகளை சொல்கிறார். அவர் அப்படி சொல்லும்போது சில நேரங்களில் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவன் ஃபோர்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதாவது ஓடு நாடு, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், ஐ சார்ஜ் யூ, இப்படிலாம் அவர் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் மிகவும் ஒரு கட்டாயப்படுத்துறது போன்ற சில வார்த்தைகள், கட்டளையிடுகிறது போன்ற வார்த்தைகள். அது இங்கேயும் அப்படி தான் சொல்கிறாரு பாருங்க. 18வது வசனத்தில் இங்கிலீஷ் எழுதியிருக்கு, திஸ் கமாண்ட் ஐ என்ட்ரஸ்ட் யூ, இந்த கட்டளையே நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 2 காரியம் சொல்கிறார். ஒன்று, கீப்பிங் ஃபெய்த், விசுவாசத்தை காத்துக்கொள். 2வது, குட் கான்சியன்ஸ், நல்ல மனசாட்சியை காத்துக்கொள். சிலர் some have rejected and suffered shipwreck in regard to their faith. அவர்கள் இந்த நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்தை ஒரு கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். நம்ம கூட ஒரு பாட்டுலாம் இருக்குது, விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது, அது விரைந்தே வீடு நோக்கி செல்கின்றன. அப்போ விசுவாசம் ஏன் கப்பலுக்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா, கடலில் பயணிக்கக்கூடிய பயணிகளை சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது கப்பல். அவர்கள் அந்த நீரில் அமிழ்ந்தி மோசம் போகாதபடி காத்து கொள்ளுகிறதும் அந்த கப்பல் தான். அந்த பயணத்தில் கொண்டு போகிறதும் சரி, காப்பாற்றுறதும் சரி. ஸோ இந்த விசுவாசமானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய பயணத்தை போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கப்பல் போன்று விசுவாசம் நமக்கு நம்ம பயணத்தில் நம்மை எடுத்து சொல்வதும் அல்லது நம் ஜீவனை பாதுகாப்பதும் இந்த விசுவாசம்தான். அதனால தான் அதை கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். ஓகே, அப்போ ஒரு சிலர் இதை நோக்காமல் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன் ரெக்கார்ட் டு தர் ஃபெய்த், விசுவாசத்துக்கு. அப்போ இப்போ நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த விசுவாசத்துக்கும் நல் மனசாட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் அதை 2ஐயும் லிங்க் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, கீப்பிங் ஃபெய்த் அண்ட் குட் கான்சியன்ஸ். அப்போ அந்த நல் மனசாட்சியை தள்ளிவிடும்போது விசுவாசமும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விசுவாசங்கிற வார்த்தையை குறித்து அவர் பேசும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் விசுவாசம் எப்படியெல்லாம் நம்மளை பாதிக்குங்கிறத சொல்கிறார் பாருங்க. 10வது வசனம் வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் பணத்தை இச்சிக்கிறதுனால விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள் அப்படின்னு சொல்கிறார். 1. 2வது, இன்னொரு வார்த்தை கீழே பாருங்க. 2வது 20வது வசனத்தையும் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 20, 21. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையா போதும். விசுவாசத்தை விட்டு ஒரு சிலர் வழுவி போனார்கள். எதனால? அறிவுபூர்வமான வாக்குவாதங்கள், இதெல்லாம் அவாய்டிங் வேர்ல்ட்லி அண்ட் எம்டி சேட்டர், அப்போசிங் ஆர்கியூமெண்ட்ஸ் வாட் இஸ் ஃபால்ஸ்லி கால்ட் நாலேஜ். அறிவுபூர்வமாக வேத வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஒரு வாக்குவாதம் பண்ணுறது,
இப்படிலாம் செஞ்சின்னா அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி போனது மாதிரி நீனும் போயிட முடியும். அப்போ 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள். இன்னொன்று அவர்கள் புத்தியை சார்ந்து கொண்டு அறிவுபூர்வமாக வேத வார்த்தைகளை அவர்கள் நினைத்து இப்படி வழி போனார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு உதாரணத்தையும் அங்கே சொல்கிறார். யார் வழி போனார்கள்? 1 தீமோத்தேயு 1:18 அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசித்தோம்னா என்ன சொல்கிறாரு? இமனேயும் 20ஆம் வசனம், இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த இமனேவும் இந்த அலெக்சாண்டரும் எப்படிப்பட்டவங்கள்னு அங்கே சொல்கிறார்ல, அது 2 தீமோத்தேயு 2:17-18 எழுதியிருக்கு பாருங்க. 2 தீமோத்தேயு 2:17-18 வாசிங்க. அவருடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும். இமனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். உயிர்த்தெழுந்தல் நடந்தாயிற்று அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க? ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீரில் மூழ்கி எழுந்திருக்கிறான்ல, அவனுடைய ஆவியில் அவன் இப்பொழுது மரித்து போன ஆவி இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஸோ அதுதான் உயிர்த்தெழுதல். இது ஒரு சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதும் கிடையாது அப்படின்லாம் பேசினாங்க. இது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூதனமான காரியங்கள்லாம் பேசக்கூடிய குரூப்லாம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வினோதமான உபதேசங்கள்லாம் இப்போ வந்துருச்சு. மனுஷன் சாகாமலேயே வாழ முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, மரியாமலும் இருப்பான்லாம் சொன்னார்ல, அதனால் நீங்கள் நம்புங்க அப்படிலாம் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. நான் அதை பற்றி பேசணும்னா நம்ம போயிடும். கள்ள போதகர்கள் இன்றைக்கி நிறைய பூந்துட்டாங்க. புதுசாக நூதனமான காரியங்களை எல்லாம் சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, நாமெல்லாம் பரலோகத்துக்கு போகிறது இல்லைங்க, பரலோகம் இங்கே வருங்க, இப்படி டவுன்லோடுங்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, அந்த புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன்னு சொல்கிறார்ல அப்படி. ஸோ ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறது, அதை பேலன்ஸ் பண்ணாமல் அப்படியே அதை வலியுறுத்துறது, அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அறிவுபூர்வமாக அதை புத்தி என்று, அது ஃபால்ஸ்லி கால்டு நாலேஜ் அப்படிங்கிறார். அதாவது அதைத்தான் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமான அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறார். சரி, இப்போ இது 2 மாத்திரம் விசுவாசத்துக்கு சவால் விடக்கூடிய காரியம் அல்ல. ஆனாலும் கூட அவர் சொல்கிற காரியத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் எந்த வசனத்துக்கு இடையில் இதை சொல்கிறாருன்னா, நம்ம பார்த்தோம் பணத்தை இச்சித்து இப்படி ஜனங்கள் போயிட்டாங்கன்னு. அவர்களுக்கு சில ஆலோசனைகளை அவர் சொல்கிறார். நாம் இப்போ நிறைய இடங்களில் பார்க்குறோம், அதாவது ஜனங்களுக்கு வசதி இருக்குது, ஆனால் கொடுக்கக்கூடிய தயாளத்தன்மை இல்லை. அதுதான் இங்கே எழுதுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரத்தில் அந்த 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 6லேருந்து நம்ம தொடர்ச்சியாக வாசிப்போம். ஏன்னா இந்த 6லேருந்து 21க்குள்ளே விசுவாசம் எப்படி சேதப்படும், ஒன்று பண ஆசையினால, இன்னொன்று அறிவையும் புத்தியும் சார்ந்து கொள்றதுனால, வாக்குவாதம் பண்ணுறதுனால வழி தப்பி போக முடியும். அதாவது கொள்கையின் விபரீதங்கள், அதாவது உபதேச ரீதியான முரண்பாடுகள், இதனாலேயே உங்கள் விசுவாசம் பாதிக்கப்படுங்கிறார். சரி, இப்போ அதிலிருந்து வாசிங்களேன். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை வந்துச்சுன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுங்களையே அவங்க முழு எண்ணமாக இருக்கிறனால, பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, கோல்டில் பணத்தை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அல்லது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோமா. சில பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்போதுமே கடனாளிகளாக தான் இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறது. நான் ஒரு மனுஷன் அந்த காலத்தில் ஒருத்தர் என்கிட்ட, என் கூட வேலை பார்த்த நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கடன் கேட்பார். அவர் நான் இப்படி சொல்கிறேன்ட்டு, ஏயா நீ 1 ரூபாயை வச்சுக்கிட்டு 99 ரூபாய் வாங்கி 100 ரூபாயை சேர்த்துருவேன். நான் 99 ரூபா வச்சுருப்பேன், 1 ரூபா தான் கம்மியாக இருக்கும். ஆனால் ஓ மாதிரி ஆளுகிட்ட கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் போக முடியாது தானே. ஏன்னா அவர் அப்படி தான், அதாவது இப்போ உங்கள்கிட்ட பணம் வருதுன்னா அது அப்படியே ரிட்டையர் ஆன ஆளுகிட்ட போவாங்க ஒரு சிலர். நீங்கள் ரிட்டையர் ஆகி நீங்கள் பேங்க்கில் இந்த பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? மாதம் எனக்கு 10,000 கிடைக்குங்க, இந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு 15,000 தரேன். இப்படி அந்த பணத்தை வாங்குவாங்க. அப்படி ஒரு சிலர்
அதாவது யார் யார்கிட்டையெல்லாம் பணம் இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு முதலீடாக பண்ணி அதில் வந்து இப்போ வட்டி கடை நடத்துகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்றீங்க? இப்போ பேங்க் எப்படி நடக்குதுங்கிறீங்க? பணம் வச்சுருக்கவன்ட்ட வாங்கி உங்களுக்கு 10% வட்டி தரேன்னு சொல்கிறாங்க. 10% கொடுக்கல, 5% தான் கொடுக்குறாங்க. நம்ம பணத்தையெல்லாம் கொண்டு அங்கே போட்டுறோம். அவன் என்ன செய்கிறான்? அதை 10% வட்டி கொடுக்குறேன்னு வாங்கினா 15% வட்டிக்கு விடுவான். அப்போ ஒருத்தன்ட்ட வாங்குறான், அவனுக்கு குறைஞ்ச வட்டி கொடுக்குறான், இன்னொருத்தன் கொடுக்குறான், அவன்கிட்ட கூட்டின வட்டியை வாங்குறான். அப்படி தான் அவன் பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஃபைனான்சியர்ஸ்னு அப்படி தான். நம்ம பணத்தையே வாங்கி நீங்கள் வந்து உங்கள் பணத்தில் நீங்கள் பேங்க்கில் போட்டு வைப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்டு அப்படின்லாம் போடுவீங்க. குமுலேட்டிவ் டைம் டெபாசிட் அது இதுன்னு போடுவாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து 5% கொடுப்பான். நீங்கள் போய் அதே பேங்க்கில் ஒரு ஜுவல் லோன் வாங்குறீங்க அல்லது ஒரு வீட்டு லோன் வாங்குறீங்கன்னா உங்கள் பணமே அங்கே வந்து 2 லட்ச ரூபா இருக்கும், அவன் 5% வட்டி கொடுப்பேன். உங்கள் பணத்தையும் சேர்த்து கூட ஒரு 2 லட்சத்துக்கு கொடுப்பேன், அவங்களுக்கு 10% வட்டி கொடுப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி மணி மெயின்டடாக இருக்கிறவங்க எதில் பணத்தை போடலாம், எதில் சேமிக்கலாம் அப்படியே இருப்பாங்க. அந்த பணம் போகுதுன்னா அவங்களால வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவங்களுடைய சந்தோஷம் போயிடும், அவங்களுடைய சமாதானம் போயிடும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மணி இஸ் தட் செக்யூரிட்டி, காட் இஸ் நாட் தட் செக்யூரிட்டி. விசுவாசம்ங்கிறது என்ன? தேவன் எனக்கு போதுமானவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றுக்கும் என் தேவன் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எதை பாதுகாப்பாக நினைக்கிறாங்கன்னா தேவனை பாதுகாப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க, எப்பொழுதும் வந்து பணம்னு இருக்கிறவங்க, அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, இதோ என்னால் நல்லா வளைஞ்சி நான் வந்து களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து பெரிதாக கட்டி அதெல்லாம் சேமித்து வைப்பேன், என் ஆத்மாவே புசித்து குடித்து பூரிப்பாயிரு, இன்னும் அநேக வருஷத்துக்கு நீ வந்து நல்ல இளைப்பாறுதலோடு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். வாட் இஸ் இஸ் செக்யூரிட்டி? அவனுக்கு தான், அவனை மாதிரி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறாரு, உணவும் ஒடுக்கம் இருந்தால் போதும்னு நீங்கள் இருங்க. பிரதர் சாக் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எத்தனையோ வருஷமாக நான் வந்து என்னுடைய தேவையில் தேவன் சந்திக்கிறார், நான் தேவன் பேர் நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் ஒரு நாள் ஒரு ரூபா கூட யாருக்கும் கடன் பட்டதே கிடையாது. இன்றைக்கு நான் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழன்னு நான் நினைக்கல, எனக்கு என்ன தேவையோ அது தேவன் சந்திக்கிறார், நான் இளைப்பாறுதலோடு இருக்கிறேன். ஒரு காலம் பணத்துக்காக நான் கவலைப்பட்டதும் கிடையாது, நான் கடன்பட்ட ஒத்த ரூபா கூட நான் ஒரு நாளும் கடன்பட்டதே இல்லைங்கிறார். ஏன் கடன்பட்டதே இல்லைங்கிறாரு? இப்படி நான் நினைக்கிறேன் வச்சுங்க. அவர் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு இடம் வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து மாதம் வந்து 50,000 ரூபா நம்ம சம்பளம் வாங்குகிறோம், நாம் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமித்து வச்சு, இல்லை நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வாங்குறவங்களுக்கு மாதம் வந்து எப்படி ஒரு 25,000 செலவு வந்துடுது, மீதி 25,000 தான் அவங்களால சேமிக்க முடியும்னா அவங்க வந்து மாதம் 30,000 ரூபா கட்டுறது மாதிரிக்க தவணை முறையில் லோனை வாங்குவாங்க. அப்புறம் 30,000 கட்டணும்னா 5,000 செலவை சுருக்கணும். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் சரி கடன் வாங்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் லிபரலாக உங்களுக்கு தேவையானது எல்லாம் போக மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து போட்டு வைங்க பேங்க்கில், தப்பு கிடையாது. எல்லாத்தையும் செலவழித்து காலி பண்ணிடுங்கன்னு சொல்லலை. அதே சமயத்தில் தங்கம் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறதுக்காக வந்து நீங்கள் உங்களை ஒருத்து, அவன் 50 வருஷம் வாழ்கிறான்னு வச்சுங்களேன், அது 60 வருஷம் பூமியில் வாழ்கிறான்னா அந்த 60 வருஷத்தில் அவன் காலம் பூராமே அவன் வந்து சாப்பாட்டுக்கும் அதே நல்லா சாப்பிட்ருக்க மாட்டான், நல்லா தூங்கியிருக்க மாட்டான், நல்லா அனுபவிச்சிருக்க மாட்டான் உலகத்தை. கடைசியிலையும் இவன் சேமிச்சது பூரா விட்டுட்டு எவனுக்காவது கொடுத்துட்டு அவன் போய் சேர்ந்துருவான். அதுதான் இங்கே எழுதுறாரு. நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல. இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள், உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றை இங்கேருந்து கொண்டு போகிறதும் இல்லை. அதனால் அடுத்து வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும். விசுவாசியா இருக்கிற நீ வந்து பணம்னு அலையாத, நீதியை தேடு, சமாதானத்தை தேடு, தேவ பக்தியுள்ளவனாக விரும்பு. இதை விட்டு ஓடு, இதை நாடு. 11ஆம் வசனத்துல இதை விட்டு ஓடு. அப்புறம் எதை நாடு? நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இதை அடையும்படி நாடு அப்படின்னு புத்தி சொல்றாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவர் கை கொண்டு நடந்தது தான் அவர் வந்து போதிக்கிறார். இப்போ 1 தீமோத்தேயு 6:12 அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறார் பாருங்க, வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும்
நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாபாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமேன். 17 வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். நீங்க சபையில் உள்ளவங்க ஒரு சிலர் நீங்க வசதி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, நான் பார்க்குறேன் இப்போ நிறைய பேர் கார் வச்சுருக்காங்க, நகை வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க. வச்சுருங்க, நல்லா இருங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் உங்கள் நம்பிக்கையை அது மேலே வச்சிடாதீங்க. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது உன் இருதயத்தை அது மேலே வச்சிடா. நீ எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் எல்லா வியாதியையும் உன்னால் சுகமாக்கி கொள்ள முடியாது. இன்றைக்கி எத்தனை பணக்காரங்கள் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி அலையிறாங்க. பயம், இந்த வியாதி வந்துடுமோ, அந்த வியாதி வந்துடுமோ. ஏழை எளியவங்க அவங்களுக்கு வியாதி இருக்கிறதே தெரியாது. ஒன்று அப்படியே இருந்தாலும் அவங்களால பெரிய வைத்தியம்லாம் பார்க்க முடியாது, ஆண்டவர் விட்ட வழின்னு இருப்பாங்க. சும்மா லேச தலைவலின்னு போனீங்கன்னா போதும், ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கம்பா, இல்லாத வியாதியெல்லாம் இருக்கிற மாதிரி சந்தேகத்தை கிளப்பி விடுவான். நம்ம நிம்மதியே இல்லாமல் இங்கே மருந்து அங்கே வியாதி. அது ஏன்னா விசுவாசம் இல்லை. அதுக்காக தான் பவுல் சொல்கிறாரு, நீ நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காதப்பா, போதுங்கிற மனது இரு. பாருங்கள், இப்போ டாட்டா பிர்லா அப்படின்லாம் சொல்லுவாங்க மிந்தி, இப்போ அம்பானி அதானிங்கிறாங்க. பெரிய பணக்காரங்களும் அவங்க தான், பெரிய கடைக்காரங்களும் அவங்க தான். உண்மையாக பொய்யா? இருக்கிற பேங்க்கில் உள்ள பணத்தை பூரா அவன் வாங்கிக்கிறான். பெரிய கடன்காரங்க எல்லாம் என்னங்க அம்பானி அதானிங்கிறாங்க. அவங்க நுழையாத பிஸ்னஸே கிடையாது. காய்கறி பிஸ்னஸில் கூட நுழைஞ்சிட்டாங்க, பெட்ரோல் பங்கில் கூட நுழைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஜவுளி கடைன்னு போனால் முந்தியெல்லாம் ஜவுளி தான் எடுக்க முடியும். இப்போ அங்கே காய்கறி விற்கிறான், தங்கம் விற்கிறான், நகை விற்கிறான், அவனே ஹோட்டல் வச்சு நடத்துகிறான். உள்ளே நுழைஞ்சிங்கன்னா வெளியே வரும்போது எல்லாத்தையும் அங்கே வாங்குற மாதிரி எல்லாம் ஷாப்பிங் மால் மாதிரி ஆகிட்டாங்க ஜவுளி கடை. ஏன்? அதில் 4 காசு கிடைக்காதா? இதில் 4 காசு கிடைக்காதா? ஒரு டாக்டர்னு போனீங்கன்னா முந்தியெல்லாம் ஆஸ்பத்திரி தான் இருக்கும், கிளினிக்கு. இப்போ மெடிக்கல் ஷாப்பும் அவங்களே வச்சுருப்பாங்க. அப்புறம் டெஸ்டிங் லேப்பும் அங்கேயே வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் அங்கேயே வச்சு அவன் கேன்டீனே அங்கேயே வச்சுருப்பான். லாட்ஜில் போய் நீங்கள் தங்குனீங்கன்னா என்ன காசு கொடுக்குறீங்களோ அதை விட ஆஸ்பத்திரியில் தங்குனீங்கன்னா காசு கூடங்க. சேவை எங்கே இருக்குது? முந்தியெல்லாம் மருத்துவ சேவை, கல்வி சேவைம்பாங்க. இப்போ கல்வி தான் இப்போ காசு வழங்குற இடமா மாறிச்சு. காரணம் என்ன? பண ஆசை. அந்த காலத்தில் மிஷினரிகள்லாம் கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கி இலவச கல்வி கொடுத்தாங்க, டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி அதெல்லாம் வியாபாரமாகி போயிடுச்சு. மருத்துவம் இன்றைக்கி வியாபாரமாகி போச்சு. அப்புறம் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் எல்லாமே இப்போ வியாபாரம் ஆயிடுச்சு. அனாதை இல்லங்கள்னு வச்சு கிறிஸ்தவர்கள் நடத்துறதுல கூட அவர்கள் இங்கே உள்ள தாய் இல்லை தகப்பன் இல்லைன்னா தாயும் தகப்பன் 2 பேருமே இல்லைன்னு அங்கே எழுதிடுவாங்க வெளிநாடுகளுக்கு. அங்கே எவ்வளவு பாவம், நான் அவங்கள நம்பி எங்கே காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கி இவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது நிறைய இடத்துல. பண ஆசை. ஊழியம் செய்கிறவங்க, அந்த காலத்தில் எனக்கு தெரிய ஊழியக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. நான்லாம் ஒரு காலத்தில் ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போனேன். அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே அந்த தட்டில் தான் எல்லாம் காசு வரும். ஏதோ 1 ரூபா 8 அணா 50 பைசான்னு கிடக்கும். அதெல்லாம் எண்ணி பிடிச்சி போய் இப்படி கஞ்சியை காய்ச்சி குடிச்சுவிட்டு அப்படியே இந்த டேமரின்லாம் தூக்கிட்டு ஊராக ட்ராக்ஸ் கொடுக்க போவோம். இன்றைக்கி அப்படிலாம் ஊழியக்காரில் பார்க்க முடியல. வரும்போது சைக்கிள் வருவாங்க, அப்புறம் பைக் வாங்குவாங்க, அப்புறம் கார் வாங்குவாங்க, அப்புறம் வீடு கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பெரிய வசதியான ஆளுகளாக ஆடம்பரமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இப்போ பெந்தகோஸ்தே சபையிலெல்லாம் பாஸ்டர்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ஆளுங்க நான் நீ நிற்பாங்க. ஏன்னா ராஜாதி ராஜாங்கிற மாதிரி இப்போ வசூல் ராஜா அவங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே பணம்னு ஆகி போச்சுங்க. பண ஆசை எல்லா இடத்துலையும் நுழைஞ்சிருச்சு. அதனால சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுக்கு பணம் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சிருச்சு. பணம் பாதாளம் மட்டும், பணம்னா பிணம் கூட வாயை திறக்கும்பாங்க, அப்படி ஆகி போச்சு. அதனால் நீ தேவ பக்தி உள்ளவன்னு சொன்னால் நீ பண ஆசை இல்லாமல் இருக்கணும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது. இன்றைக்கி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பணம் 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 பணம். அதே மாதிரி நம்மளை சர்ச்சில் உள்ளவங்கலாம் முந்தி நகையை கலட்டினா தான் ஞானஸ்தானம் கொடுப்போம். இப்போ எப்படி தெரியுமா? உன்னை பார்த்து என்ன பார்த்துன்னு சொல்லிட்டு இல்லை உனக்கு என்ன நான் மட்டமாக. இப்போ எல்லாம் எவ்வளோ ஆடம்பரமாக முடியுமோ அவங்க. சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ
இடர்ல அடைகிறாங்க. ஒரு சிலர் வந்து தங்கள் பெற்றோர்கள், வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரதர் சொன்னார், அவங்களுடைய மனைவி நகை போடலை, அவங்களுடைய பிள்ளைங்க கேட்குறாங்களாம், சர்ச்சில் அவங்கவுங்கெல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலையா, எங்களுக்கு மட்டும் ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நகை போடக்கூடாதுன்னு சொல்லலை, ஒரு காலத்தில் போடக்கூடாதுன்னு சொன்னோம். பட்டுச்சேலை கட்டினா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், நகை போட்டா சரி ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம்னா அதெல்லாம் போய் நாங்கள் இறங்கி வந்த உடனே இப்போ நம்மளை பாதாளத்தில் இறங்கிக்கிற மாதிரி கீழே போயிட்டாங்க இன்னொரு நிலைமைக்கு. என்னதுன்னா, உலகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து மட்டமே கிடையாது. ஒரு நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வர்றவங்க என்னென்னலாம் மாட்டுறாங்களோ எல்லாம் கவரிங் நகையில் கொண்டு வந்து மாட்டுவாங்க. எங்கள் இடுப்பை காட்டுங்க, இதில் ஒன்று காட்டும். பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு அந்த காலத்தில் இடுப்பில் கட்டி விட்டு சலக்கு சலக்குன்னு ஆடுவாங்க. நான் படிக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்முடைய பிள்ளைகளே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இடுப்பில் கட்டி இருக்கு, காதில் கழுத்தில் அங்கே இங்கே இங்கெல்லாம் தொங்க விட்டு. என்னடா நல்லா தானே இருந்துச்சு, இது விசுவாசின்னு கல்யாணம், நான் வந்து இங்கே வந்து இது என்ன இப்படி நடக்குதேன்னு நம்மெல்லாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதுக்கு சொல்லணும்னா, பண ஆசை, சரியான மனம் திரும்புதல் இல்லாமல், சரியான ரட்சிப்பு இல்லாமல், சரியான விசுவாசம் இல்லாமல், நாடகத்தார் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடவே மிக பெரிதும் விரைகின்றேன். விசுவாசி என்று நடித்து சபையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு, நான் எல்லா விதமான உலகத்தையும், எனக்கு உலகமும் வேணும், இந்த உலகத்தில் விசுவாசம்னு சொல்லி சம்பிரதமாக வாழணும், செத்தா பரலோகம் போயிடணும். இதுக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க. உலகத்தில் வந்து சபையில் வந்து நாம் வந்து ஒரு விதமான ஆசீர்வாதம், நோய் இருக்குது, பேய் இருக்குது, எல்லாத்தையும் விரட்டிட்டு அப்புறம் நகை நட்டெல்லாம் போட்டுட்டு என்னெல்லாம் உலகத்தில் அனுபவிக்க முடியுமோ அதையும் நான் அனுபவிக்கணும். நான் வந்து என்னடா அப்படிலாம் பேச நினைக்காதீங்க. நமக்கு உண்மையிலே விசுவாசி தானா இல்லை விசுவாசின்னு நடிக்கிறோமா? விசுவாசம் இருக்குது அப்படின்னா, தேவன் பேரில் உள்ள விசுவாசம் இருக்குது அப்படின்னா, ஏன் இந்த உலகத்தில் பேங்க்கில் நீ நிறைய வச்சுருக்க, பரலோக வங்கியில் நீ என்ன வச்சுருக்க? டு யூ ஹேவ் எனி ட்ரெஷர் தேர்? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இங்கே பேங்க்கில் சேர்த்துக்கிட்டே இருக்கிற, நாடென்ன, வீடு என்ன, தோட்டம் என்ன, துறப்பு என்ன, கார் என்ன, பங்களா என்ன, என்னென்ன வேணுமோ, நகை என்ன, பணம் எல்லாத்தையும் ஓகே. சொந்தக்காரங்க மத்தியில் போய் நின்றா 4 பேர் நம்மளை மதிக்கணும். நீ கார் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, நகை இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, போட்டுக்க, எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம், ரைட்டு. அதென்ன பாவமா? அதென்ன பாவமா? விசுவாசம் இல்லைன்னா பாவமா? பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இன்னும் அருமையானவர்களே, நம்ம விசுவாசம்னா தயாளமாக கொடுக்குறவங்களா இருக்கணும். அதுதான் எழுதுறாரு 17வது வசனத்தில், இன்ஸ்ட்ரக்ட் தோஸ் ஹூ ஆர் ரிச் இன் திஸ் பிரசன்ட் வேர்ல்ட் நாட் டு பி கன்சீட்டட் ஆர் டு ஃபிக்ஸ் தேர் ஹோப் ஆன் தி அன்சர்டைனிட்டி ஆஃப் ரிச்சஸ். ஐஸ்வர்யம் தங்காதுப்பா, ஐஸ்வர்யம் தங்காது. ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா சரி, நீ வச்சிருந்த பணம் நகை அத்தனையும் போயிடும். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா, ஒரு சுனாமி வந்துச்சுன்னா அதோடு சேர்ந்து நீயும் போயிடுவ. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் நமக்கு வேணும், வாழ்கிறதுக்கு நமக்கு வந்து சாப்பாடு வேணும், சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது. லீவ் டு ஈட் ஆர் ஈட் டு லீவ். வாழ்கிறதுக்கு சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு பணம் வேணும், சம்பாதிக்கணும், நேர்மையான வழியில் நல்லா சம்பாதிங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் தயாளமுள்ளவங்களா இருங்க. கஞ்சர்களும் கருமிகளும் சில இடங்கள் போனோம்னா சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா காரா நிற்கிது. எவ்வளோ காணிக்கைன்னு கேட்டால் பரிதாபமாக இருக்குது. ஐயோ பாவம். தே ஆர் நாட் கமிட்டட் மெம்பர்ஸ். சபையில் கமிட்டடாக இல்லை. தே ஆர் நாட் டிவோட்டட் டு த லார்ட். அவங்க ஆண்டவர் பேரில் விசுவாசம் இல்லைங்க, பணத்தின் மேலே தான் நம்பிக்கை இருக்குது. உல்லாசமான வாழ்க்கை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லவர்ஸ் ஆஃப் பிளஸர்ஸ், லவர்ஸ் ஆஃப் செல்ஃப், லவர்ஸ் ஆஃப் மணி. பணத்தை நேசிக்கிறவர்கள், சுயத்தை நேசிக்கிறவர்கள், உல்லாசமான இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்கள். அதுக்கு இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் எதுக்காக சபைக்கு போகிறாங்க, எதுக்கு தேவாலயங்களுக்கு போகிறாங்க? 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. உலகத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து அவங்க வந்து உடம்பை வருத்துறாங்க, விரதம் இருக்கிறாங்க, காலில் செருப்பு போடாமல் சாப்பிடாம அல்லது சைவத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் உடலை வருத்தி அவங்க வந்து கோயில்களுக்கு போகிறது, ஆலயங்களுக்கு போகிறது. எதுக்காக? இந்த உலகத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்கணும். ஒன்றும் வியாதி சுகமாகணும், அல்லது கேஸில் ஜெயிக்கணும், அல்லது வந்து நான் நினச்சது நடக்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், ஏதோ ஒரு சில காரியங்களை வச்சுக்கிட்டு அவங்க போகிறாங்க.
லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொடுக்குறவங்க கூட, தங்கத்தையும் வைரத்தையும் கொடுக்குறவங்க கூட ஏதாவது ஒரு தனிப்பட்ட நோக்கத்தோடு தான் கூட போகிறாங்க. மறுமைக்காக போகிறாங்க, நித்திய ஜீவனை தேடியா போகிறாங்க? இல்லை. கோயிலுக்கு வந்து அப்படி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் அங்கே ஏழை எளியவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான். அன்னதானம் பண்ணுறேன்பா, சோத்தாக்கி போட்டுவிட்டு வந்து அன்னதானம். அப்பா பெருசாக செஞ்சுட்டப்பா, ஒரு வேளை சோறு, ஒரு வேளை சாப்பிடலன்னா பட்டினியாக அடிச்சத்தா போயிடுவேன். நீ ஒரு வேளை சோறை போட்டுவிட்டு வந்து அடையப்பா நெஞ்ச நிமித்திக்கிற, அன்னதானம் பண்ணிட்டேன்ட்டு. கோயில்களுக்கு போய் சாமிக்குன்னு சொல்லிட்டு தங்கம் என்ன வைரம் என்ன எத்தனையோ பவுண்டில் வந்து செயின் பண்ணி போட்டார், கிரீடம் பண்ணி போட்டாருங்கிறாங்க. ஐயா, அந்த நாட்டில் அதையும் வாங்கி கொண்டு அவங்க கொண்டு டன்னு கணக்கில் பேங்க்லையும் அங்கேயும் வச்சுக்கிறாங்க. தான தர்மம் பண்ணுறது, ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறது, ஏதோ கொஞ்சம் அவங்க மனசாட்சிக்கு அந்த சூடு இல்லாமல் கொஞ்சம் மாய்மாலமாக கொஞ்சத்தை ஏதோ நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன், தர்மம் பண்ணேன். அருமையானவர்களே, சிந்திச்சு பார்ப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமா? எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ நகை இருக்குது, கோல்டு இவ்வளோ வச்சுருக்கேன், வீடு வச்சுருக்கேன், இடம் வச்சுருக்கேன், பங்களா வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கிற தங்கம் இது என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சோம்னா நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் விசுவாசிகள் அல்ல. அதனால சொல்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ட் தம் டு டு குட், நன்மை செய்யும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லு. தேவன் கொடுத்த அந்த இதை அங்கே செல்லுபடியான நாணயமாக மாற்று. இந்திய பணத்தை நீ வந்து அமெரிக்கா டாலராக மாற்றினா தான் அமெரிக்காவில் செல்லும். இந்திய பணம் அங்கே செல்லாது, அமெரிக்க பணம் இங்கே செல்லாது. அதே மாதிரி தான் நீ வந்து இந்த உலக பொருள்களை வச்சு நீ வந்து மெய்ப்பொருளை சம்பாதிச்சுக்க, அழிந்து போகிற உலக பொருள்னால நண்பர்களை சம்பாதிச்சுக்கங்கிறார். சரி, அதுக்கடுத்து வாசிங்க. ஸோ அருமையானவர்களே, நான் வந்து இப்போ என்ன சொன்னேன்னா, விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுதான் உங்களை பாதுகாக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு தெரியாதீங்க. பணம் நமக்கு தேவை தான். அதே சமயத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இந்த அளவு பணம் எனக்கு சம்பாரிச்சா போதும், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். அதுதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹாவ். உனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கா, உடுத்துறதுக்கு இருக்கா? எனக்கு குடி இருக்க ஒரு வீடு இருக்குங்க, ஓட்டுறதுக்கு சைக்கிள் கூட இல்லை எனக்கு, அதை பற்றி கவலையே கிடையாது. இருந்ததையும் நான் கொடுத்துட்டேன், எனக்கு தேவையில்லை அவ்வளோ. ஆனால் நான் இளைப்பாறுதலோடு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து சைக்கிள் கூட வச்சுக்கிடாதீங்கன்னு நான் சொல்ல, நல்லா கார் கூட வச்சுக்கோங்க. கார் வச்சுக்கவங்கெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான், என்னையும் ஏற்றிக்கிட்டு போகிறீங்க, எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவங்க நம்பிக்கை அது மேலே வச்சிடாதீங்க. ஒருவேளை நகை வச்சுருக்கீங்களா, நகை மேலே நம்பிக்கை வச்சுருங்க. நகை வச்சுருக்கோம், பணம் ஏறிக்கிட்டே போகுது, ஐயோ என்னடா இன்றைக்கி 97,000க்கு போனச்சு, இப்போ 88,000க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டெய்லி அதை நியூஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அது ஏறினா ஏறட்டும், இறங்கினா இறங்கட்டும், நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் தான் இருக்கணும். எல்லாமே போனாலும் சரி. ஸோ விசுவாசம், பவுல் சொல்கிறாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பற்றி கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான். ஸோ நாமளும் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். அவர் விசுவாசத்தை எப்படி காத்து கொண்டார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள்னு சொல்கிறவங்க கூடியவங்க அன்றாட பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சரீர பிரகாரமான வியாதிகள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், வலிகள் வேதனைகள் அவிசுவாசிகளுக்கு வர்றது போலே நமக்கு வருது. அதே மாதிரிக்க வந்து மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகள், நாம் பற்றி கொண்ட விசுவாசத்துக்காக பிரச்சனைகள், நாம் ஒரு குறிப்பிட்ட போதனையில் வழி நடக்கிறதுனால அவிசுவாசிகளோடு கூட உறவினர்களோடு கூட நம்ம கலந்து போக முடியாதனால அவர்களால் சில நேரம் புறக்கணிக்கப்படுகிறோம். இப்படி நேரத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோமா அல்லது ஒத்த வேஷம் தெரித்து அவங்களோட ரகசியமாக ஒத்து போயிடுறோமா? பைபிள் எழுதியிருக்கு, குற்றவாளிகளோடு ஒத்து போகிறாய், குடிகாரர்களோடு ஒத்து போகிறாய். கொஞ்சம் சரக்கு அடிச்சோம், ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதனால் கொஞ்சோண்டு அது என்ன தண்ணி சாப்பிட்டா பாவமா இப்படி கேட்குறவங்களாம் உண்டு. கொஞ்சம் அவங்களோட ஒத்து போயிட்டா நல்லா நம்மளுக்கு வந்து அவங்க ஈக்குவலாக பழகுவாங்க, நல்லா வச்சுக்கிடுவாங்க. அவங்க உங்களோட ஒத்து போகலையே, அவங்க எங்களோட ஒத்து போகும்படி தான் நாங்கள் ஒத்து போகிறோம். எத்தனை பேரை நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க? இந்திய கலாச்சாரத்தின்படி நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம்னு சொல்லிட்டு கோயில் கட்டி வச்சுருக்காங்க நிறைய இடங்களில். நீங்கள் இங்கேருந்து தொண்டிக்கு போகிற வழியில் கூட ஒன்று இருக்குது, பெங்களூரில் இருக்குது. இந்திய கலாச்சாரத்தின்படி நாங்கள் இயேசுவை தொழுது கொள்கிறோம். எத்தனை பேரையா அதனால உன் சர்ச்சுக்கு வந்தான் சொல்லுங்கள். நீ இந்திய கலாச்சாரத்துக்கு மாறினதுனால எத்தனை பேர் வந்து அவர்கள் உன்னுடைய கலாச்சாரத்துக்கு உன்னுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? கம்பக்கு ஏமாற்று வேலை.
அதுதான் இங்கே எழுதுறாரு. இப்படிலாம் கொள்கையின் விபரீதங்களுக்கு நீ வந்து விலகிரு. சில பேர் வந்து இப்படிலாம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு ஒரு சிலர் சொல்கிறாங்க, நம்ம வந்து அவங்களோட இணங்கி போகணும்யா, அப்போ தான் அவங்கள ஆதாயம் பண்ண முடியும். அப்பா நீ இணங்கி போய் எத்தனை பேரப்பா ஆதாயம் பண்ண? உன் விசுவாசத்தை நீ இழந்துட்டு அவங்களோட ஒத்த வேஷம் தரித்து மோசம் போயிட்டிய ஒழிய அவரில் ஒன்றுக்கிட்ட ஆதாயம் பண்ணாத எங்கே காமிக்கப்பாங்க? எத்தனையோ பேசுவாங்க நிறைய பேர். நம்ம இணங்கி போய் இறங்கி போய் அவங்கள ஆதாயம் பண்ணணும். நீங்கள் உறவினர்களை நேசிங்க, அன்பு செலுத்துங்க, இயேசுவனுடைய அன்பை காட்டுங்க, அவர்களுக்கு நல்ல சேவை செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அவங்களோடு கூட எல்லா விதத்திலும் ஒத்து போய் நான் அவங்கள ஆதாயம் பண்ண நினைக்காதீங்க. நீங்கள் தான் உங்களை இழந்துருவீங்கள ஒளி. எழுதி வச்சுக்கோங்க. யூ வில் பிகம் காம்ப்ரமைசர்ஸ் வித் த வேர்ல்டு. நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பட் கன்ஃபர்மேஷன் வித் த வேர்ல்டு. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சு போயிருங்களே ஒழிய உங்கள் உள்ளத்துக்குள்ளே மறுரூபம் அடைஞ்சிருவீங்க, அவங்கள ஆதாயம் பண்ணிடுவீங்கலாம் நம்பவே முடியாத ஒரு வார்த்தை. ஸோ மோசம் போகாதிருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளு. அதான் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுப்பா, நல்ல போராட்டத்தை போராடு. நான் அதுக்காக எவ்வளோ போராடினேன், நான் வந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிட்டேன், அவ்வளோதான். பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்தில், ரோமர் 8வது அதிகாரம் ரோமர் 8வது அதிகாரத்தில் 30 வாசிங்க, 31 வாசிங்க, இல்லை 35 வாசிங்க. இப்போ உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்ட விதம் தான். அவருக்கு வந்து பஞ்சம் வந்தது, பசி வந்தது, போராட்டம் வந்தது, நிர்வாணம் வந்தது, பட்டயம், அச்சுறுத்தல்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலையும் வந்து விசுவாசத்தோடு நின்றுட்டார். அவர் கொஞ்சம் கூட ஈல்டு பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி போகவே இல்லை. இதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரைட். அதுக்கு அடுத்து மனசாட்சி. இன்னொன்று என்னத்தை காப்பாற்ற சொன்னார்? நல் மனசாட்சி. பைபிளில் வந்து நல் மனசாட்சின்னு வாசிக்கிறோம், துர்மனசாட்சின்னு வாசிக்கிறோம், சுத்த மனசாட்சின்னு வாசிக்கிறோம். வசனம் வேணா சொல்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 10:22 வாசிங்க. எபிரேயர் 10:22 அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி, துர்மனசாட்சி வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். போதும். அதுக்கடுத்து 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இங்க என்ன இருக்கு? நல் மனசாட்சி. அங்கே என்ன எழுதிருந்துச்சு? துர்மனசாட்சி. துர்மனசாட்சி, நல் மனசாட்சி, அப்புறம் சுத்த மனசாட்சி. 2 தீமோத்தேயு 1:3 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:3. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால். 2 தீமோத்தேயு 1:3. தமிழ்ல 4 உன்னில்ல மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சுத்த மனசாட்சி பாத்தீங்களா? அங்க என்ன எழுதியிருக்கு? துர்மனசாட்சி, நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சி, கிளியர் கான்சியன்ஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. இதனால் நான் தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமற்ற மனசாட்சி. பாருங்க, நல் மனசாட்சி, துர்மனசாட்சி, சுத்த மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி. சரி, இப்போ நல் மனசாட்சி அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய கான்சியன்ஸில் நாம் வந்து எப்பொழுதும் நல்லவங்களாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம பிரயாசப்படுறோம். பார்த்தீங்களா? சுத்தமாக, அதாவது நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய மனசாட்சியை நல்ல நிலைமையில காத்துக்கொள்ள நினைக்கிறதுக்கு பேர் தான் நல் மனசாட்சி. துர்மனசாட்சினா அதுலேருந்து விழுந்து நம்ம மனசாட்சியவே பாதிக்கிற அளவுக்கு வந்து சில காரியங்களில் தவறிட்டோம் பாவத்தில், அது இப்போ துர் மனசாட்சியாக போயிடுச்சு. அப்படின்னா பாருங்கள், இந்த கறி சாப்பிட்ற குடும்பத்திலே பிறந்தவங்க வந்து
நம்ம ஆட்டை கொள்கிறோம், மாட்டை கொள்கிறோம், அல்லது கோழியை கொள்கிறோம், சாப்பிட்றோம், அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. சுத்தமாக சைவமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ இப்படி அடிக்கிறாங்களே கொள்கிறாங்களேன்னு நினைப்பான். காரணம் என்னென்னா, அவங்க வளர்க்கப்பட்ட விதத்திலேயே அவங்களுடைய மனசாட்சி வந்து அப்படியே பழகி போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து ஒரு உயிரை கொள்கிறோங்கிற உணர்வே நமக்கு இருக்கிறதில்ல. ஸோ இதே மாதிரி தான் சில காரியங்களில் வந்து நம்முடைய மனசாட்சியினுடைய கண்களை தேவன் திறக்கலைன்னு சொன்னால், நாம் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது வந்து பாவங்கிற உணர்வே நமக்கு இல்லாமல் இருக்கும். தே ஆர் கால்டு அன்னோன் சின்ஸு. நம்ம மனசாட்சியில் ஒரு குற்ற உணர்வே இருக்காது. நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம், ஆனால் அவனுக்கு அந்த தப்பு பண்ணுறவங்க உணர்வே இருக்காது. குடிக்கிறவன் வந்து அடிப்பான், குடிப்பான், பிட் பாக்கெட் அடிப்பான், அவனுக்கு அது பாவங்கிற உணர்வே இருக்காது. இன்னொரு மனுஷன் பாதிக்கப்படுறாங்க உணர்வே இருக்காது. எப்பொழுது தேவன், ஏன்னா அவனுக்கு மனசாட்சி இருக்குது. ஆனால் அந்த மனசாட்சியில் அவன் செவி கொடுக்கறதே இல்லை. அது அப்புறம் துர்மனசாட்சியாக மாறிடும். ஒரு நாள் தேவன் வந்து அவனுடைய மனதில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனை கண்களை திறக்கும் பொழுது அவனுடைய மனசாட்சியில் இது பாவம், இது தப்பு, இது செய்யக்கூடாது, இதுதான் நல்லது அப்படிங்கிற உணர்வு வருது. அப்பொழுது அவன் மனசாட்சியில் வந்து உணர்வடைஞ்சு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது, அப்பொழுது தான் சுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட அல்லது சுத்திகரிக்கப்பட்ட அல்லது தெளிக்கப்பட்ட நல் மனசாட்சி நமக்கு கிடைக்குது. ஓகே, ரைட்டு. இப்போ துர்மனசாட்சின்னா என்ன, நல் மனசாட்சினா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி, கிளியர் கான்சியன்ஸ், குட் கான்சியன்ஸ், பேட் கான்சியன்ஸ், இப்போ என்னது கிளியர் கான்சியன்ஸ் அல்லது பிளேம்லெஸ் கான்சியன்ஸ். எப்படி அப்படின்னா, அப்போ அவர் பிறவிலே அப்படி இருந்தாரானா இல்லை. நீங்கள் பாருங்கள், அதுலேயே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி அந்த மனசாட்சியை காத்து கொண்டோம்னு எழுதுறாரு பாருங்க. அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆவது அதிகாரத்தில் 1-5 வாசிங்க. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய தேவனுக்கு முன்பாக நான் நல் மனசாட்சியோடு நடந்து கொண்டேன் என்று சொன்னான். சரி, அடுத்து வாசிங்க. அப்பொழுது குட் கான்சியன்ஸ் பத்தி பேசுறாரு. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். கோவப்பட்டார் அவர். கோவப்பட்டு போய், நம்மளும் அதே மாதிரி தான் சில நேரங்களில் கோவப்படுறோம். அதே மாதிரி அவரும் கோவப்பட்டார். சரி, அடுத்து. சமீபத்தில் நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். என்ன அர்த்தம்? ஐ எம் சாரி, இவர் பிரதான ஆசாரியன் எனக்கு தெரியாது. இவர் இங்கே உட்கார்ந்துருக்கார் நியாயாசனத்தில் தான் நான் நினச்சேன். சாரி. இதுதான் அந்த மனசாட்சியை தெரியாமல் செஞ்சிட்டோம். இப்போ வந்து அது தெரியும், இது பாவம், இது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐ எம் சாரி, இவர் இப்படி தான், இவர் தான் பிரதான ஆசாரி, எனக்கு தெரியாது. அந்த சாரிங்கிற வார்த்தை இங்கே எழுதலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி எழுதியிருக்கிறதே வசனம், நான் அப்படி செஞ்ச தவறு தான், சாரி, எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்கிற விதம். அவர் என்ன சொல்கிறார், அடுத்து 24:16 அவர் எழுதுகிறாரு. அங்கே 2 தீமோத்தேயு 1:3 வாச்சோம். என் முன்னோர்கள் முதலாய் சேவிக்கக்கூடிய தேவனை நான் வந்து சுத்த மனசாட்சியோடு கூட சேவிக்கிறேன், நல் மனசாட்சியோடு சேவிக்கிறேன். அப்படின்னா என்னென்னா இதுதான். இப்போ 24:16 வாசிங்க. எப்படி அவர் சுத்த மனசாட்சியை காத்து கொண்டார்? பாவம்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டார். சில நேரங்களில் கோபமாக பேசிடுறோம். வீட்டில் மனைவிகிட்ட பேசிடலாம், நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசிடலாம், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசிடலாம். இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறார், அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை தேவன் உங்களோடு கூட பேசுகிறாருன்னா உணர்வடைகிறோம். நான் உணர்வடைஞ்சிருக்கேன். சில நேரம் மனைவிகிட்ட கோபமாக பேசிடுறோம், அல்லது பிரதர்ஸ்கிட்ட பேசிடுறோம். அப்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். என்ன தப்பாக பேசணும்? வார்த்தை ஒன்றும் தப்பாக பேசலையே, நம்ம பேசுறது கரெக்ட் தானே, இப்படிலாம் கடிந்து கொள்ளனா எப்படி திருந்துவாங்க அப்படின்னா என்ன வரும்? பிள்ளைகள்கிட்டயா இருக்கட்டும், மனைவிகிட்ட இருக்கட்டும், அல்லது அவங்க புருஷன்ட்டு கூட இருக்கட்டும். இப்பொழுது பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா, ஆவி மாம்சத்தோடும் மாம்சம் ஆவிக்கு எதிராக என்ன செய்யறது? ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. ஆவியானவர் சொல்லுவார், நீ மன்னிப்பு கேட்டுரு. மாம்சம் சொல்லணும், நான் என்ன தப்பாக பேசினேன், என் வார்த்தையில் ஒரு வார்த்தையாவது தப்பு இருக்குதா, கரெக்டாக தானே பேசினேன். ஆவியானவர் சொல்லுவார், வார்த்தையில் தப்பு இல்லை, ஆனால் நீ பேசின அந்த விதம் அதை வந்து அவங்க மனசை புண்படுத்திடுச்சுல. பைபிளில் என்ன எழுதியிருக்கு? காயப்படுத்திட்டா நீ போய்
நீ வந்து ஒரு சகோதரருக்கு ஓம்பேல குறை உண்டானால் நீ போய் காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி பலிபீடத்தில் வச்சுட்டு போய் ஒப்புரை வாங்கிட்டு வந்து செலுத்துன்னு எழுதியிருக்கல. அவருக்கு உன் மேலே வருத்தம் இருக்கல, நீ மன்னிப்பு கேட்டுரு. மனைவியாக இருக்கலாம். அதுவும் பெரும்பகுதி நம்ம மன்னிப்பு கேட்காம இருக்கிற இடம் எங்கே தெரியுமா? வீட்டில். சகோதரர்கிட்ட கூட சில நேரம் கேட்டுருவோம். வீட்டில் மனைவிக்கு விரோதமாக செய்கிறது, பிள்ளைகளுக்கு ரொம்ப. சமீபத்தில் எனக்கு அது மாதிரியான ஒரு சோதனை வரும்போது நான் சொன்னேன், நான் ஒன்றும் தப்பாக பேசலையே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்ன, நீ கோபத்தை ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு தடவை நீ விழுகும்போது போய் மன்னிப்பு கேளு. அப்புறம் சாக் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் ஒரு பாவத்தை ஜெயிக்கணும்னா உடனுக்குடனே நீங்கள் வந்து அதை சரி செய்யுங்க அப்படின்னு. இதுதான் நல் மனசாட்சி காத்துக்கொள்கிறது. அப்போ அந்த போராட்டத்தில் நம்ம ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம். மாம்சம்னா என்ன? செல்ஃப் வில். நமக்குள்ளே வந்து சுய புத்தி வந்து நமக்குள்ளே ஒரு யோசனை சொல்லுது. அதே சமயத்தில் ஆவியானவர் வந்து ஒரு யோசனை சொல்கிறார், நீ போய் மன்னிப்பு கேளு. பவுல்கிட்ட தான் அவர் வேற ஒன்றும் சொல்ல, சாரின்னு கூட இங்கே எழுதப்படலை, எனக்கு தெரியாது. அவருடைய ஸ்பிரிட்டில் வந்து நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுங்க. இதுதான் அந்த மனசாட்சியை வந்து துரு மனசாட்சியை அல்லது பாவம் என்று சரியாமல் செஞ்சுட்டேன், இப்போ நமக்கு வந்து அது தவறுன்னு தெரிஞ்ச உடனே அதை சரி செய்து கொண்டோம் என்றால் நான் சுத்த மனசாட்சியை காத்து கொண்டேன். கெப்ட் மை கான்சியன்ஸ் கிளியர். அப்படின்னா நல் மனசாட்சியோடு கூட வாழணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள ஒரு தப்பு வந்த உடனே அந்த உணர்வடைஞ்சு மனம் வருந்தி நாம் வந்து இப்போ ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறோம். நீங்கள் உங்கள் சிந்தனையில் ஏதாவது ஒரு பொறாமை வந்துருச்சு, ஒரு பெருமை வந்துருச்சு, அல்லது யார் மேலே அது ஒரு கசப்பு வந்துருச்சு, இதெல்லாம் உங்கள் சிந்தனையில் நடக்கிற காரியம். பெருமை, பொறாமை, அல்லது மாய்மாலம், அல்லது கசப்பு, அல்லது வெறுப்பு, உன்னை பார்க்கவே பிடிக்கலை அப்படிலாம் என்ன வரும் பொழுது உடனே நம்ம வந்து அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். சுத்த மனசாட்சியை கால். உங்கள் சிந்தனையில் நடக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுங்க. ஏன்னா உங்கள் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். கசப்பு, கோபம், அன்பு செலுத்த முடியாமை, மன்னிக்க முடியாமை, பொறாமை, பெருமை, இப்படி எல்லா விதத்தையும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிஞ்ச காரியத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. உங்கள் மனசாட்சி சுத்தமாயிடும். ஆண்டவரே மன்னிங்க, அவரை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, என்கிட்ட வெறுப்பு இருக்குது, என்கிட்ட இப்போ பொறாமை வருது ஆண்டவரே, என்கிட்ட பெருமை வருது ஆண்டவரே, எனக்கு கசப்பு வருது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இதுதான் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்வதற்கான இது. வெளிப்படையாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா அவங்ககிட்ட போய் சொல்லணும். சில நேரங்களில் நாம் வந்து தேவனுடைய காரியங்களில், இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பின்னாக இப்போ சாத்தானே என்னார், போய் பேதுகிட்ட மன்னிப்பு கேட்டாரா? தேவாலயத்தில் போய் சாட்டை எடுத்து அடித்தார், மன்னிப்பு கேட்டாரா? போய் நான் அடிச்சிட்டேப்பா கோவமா, நான் வந்து கோவம் இல்லாமல் அடிச்சிருக்கணும், மெல்ல உத்தரம் கொடுத்த மாதிரிக்கே. அவர் அடிக்கலை, ஆனால் உண்மையிலே என்னென்னா அவர் அடித்ததாக எழுதலை, சாட்டை உண்டு பண்ணி துரத்தினார்னு எழுதியிருக்கு, மேஜையில் கவிழ்த்து விட்டார்னு எழுதியிருக்கு. பார்க்குறவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்ன இவரெல்லாம் பெரிய போதகருங்கிறாங்க, இப்படி போய் ஒரு டேபிளெல்லாம் கவுத்து விட்டேன் ஓடுங்களா இப்படின்னு அவர் என்ன சொல்லிப்பார்? அப்படியே டேபிளை மெல்ல தள்ளி சத்தம் போடாமல் தள்ளி விட்டுட்டு வந்து, ஏப்பா ஓடுங்கப்பா எல்லாரும் வேகமாக ஓடுறது மாதிரி நடிங்க அப்படியா சொல்லியிருப்பார். ஸோ சில சமயங்களில் நம்ம அப்படி தான். அதனால் வந்து நம்ம மனசாட்சியில் ஆவியானவர் தப்புன்னு உணர்த்தினா உடனே சுத்திகரித்துக் கொள்ளணும். நம்முடைய ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம், செல்ஃபில் அண்ட் ஸ்பிரிட். அந்த போராட்டத்தில் ஜெயம் பெறணும்னு சொன்னால் உடனுக்குடன் அதை சரி பண்ணணும். இப்படி தான் நம்ம நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இப்போ நம்ம ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இருன்னு எழுதியிருக்கு. இங்கிலீஷில் எழுதியிருக்கு, திஸ் command I entrust to you, guard your mind, I charge you. அங்கே பவுலுக்கு அந்த அதுலேயே 1 தீமோத்தேயுலேயே 6:12 13 படித்து பார்த்தீங்கன்னா 12 எழுதியிருக்கு, திரளான சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை நீ பண்ணினாய்ங்கிறார். 13ஆம் வசனத்தில் பொந்தி பிலாத்துக்கு முன்னாடி இயேசு அந்த நல்ல அறிக்கை பண்ணார் எழுதியிருக்கு. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:12-13. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பா நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராய நல்ல அறிக்கை பண்ணினாய் அப்படிங்கிறாரு. எப்போ பண்ணினாரான்னு தெரியுமா? மூப்பர்கள் 1 தீமோத்தேயு 4:14 படிச்சு பாருங்க. அவர் மேலே கையில் வைத்து அவரை மூப்பராக அவருக்காக ஜெபம் பண்ணாங்க.
அப்படி கையில் வச்சு ஜெபம் பண்ணும்போது அவருக்கு தீர்க்க தரிசனமான வரங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு பேசுகிறாங்க. அப்போ அவர் வந்து சாட்சி சொல்கிறாரு. நல்ல சாட்சி, திரளான சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ணினாயே, அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள். அது உனக்குள்ள உன் பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, உங்கள் அம்மாட்ட இருந்துச்சு, இப்போ அது உனக்குள்ளேயும் இருக்குது, எனக்கு தெரியும். அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் ஈரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ண கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலே. பொந்திய பிலாத்துக்கு முன்னாடி என்ன அறிக்கையை இயேசு ஆண்டவர் பண்ணாரு? இவர் வந்து நல்ல அறிக்கை பண்ணார். திரளான சாட்சிகளுக்கு முன்பாக அவருடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணார். தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை, அதை காத்து கொள்ளுப்பாங்கிறாரு. பொந்திய பிலாத்துக்கு முன்னாடி இயேசு என்ன அறிக்கை பண்ணார் நமக்கு தெரியும். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு ஒரு அதிகாரம் இருக்காது. எவ்வளோ தைரியமாக சொன்னார். அந்த பெண்கள்லாம் அழுகிறாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கூட செல்ஃப் பிட்டியே கிடையாது. நம்மளாக இருந்து என்ன செய்வோம்? ஐயோ, எனக்காவது 4 பேர் கண்ணீர் வடிக்காவது இருக்காங்களே, எனக்காவது கூட 4 பேர் இருக்கிறாங்களே, பரிதாபப்படமாவது ஆள் இருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. நினச்சி பாரு, ஸ்ரீகளே எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக அழுங்க. எனக்கே எப்படி செஞ்சாங்கன்னா, நான் பச்சை மரம் பட்டை மரமாகி உங்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்க, இப்படியா சொன்னார் அவர். எனக்காக அழாதீங்கம்மா, நான் நல்லா இருக்கேன், உங்களுக்காக அழுங்க. எனக்கே எப்படின்னா உங்களுக்கு என்னாலும் செய்ய மாட்டாங்க, அப்படி தானே சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறீங்க? அதுதான் அவர் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுறவங்க தான். நான் சமீபத்தில் ஒரு சகோதரி ஆக்சிடெண்ட் ஆனவங்க, அவங்க சொன்னாங்க, ஐயோ அப்பானே கத்தலையா. அவங்க கை போன சகோதரி என்ன செஞ்சாங்களா? ஐயோ அப்பானே கத்தவே இல்லையா. கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் போய் செத்து போயிட்டாங்கன்னா சொக்கில் தட்டி பார்த்தேங்கிறார். சொக்குனா என்னது? கன்னத்தில் தட்டினாராம். தட்டி பார்த்தோன்னே அவங்க முடிச்சுட்டு ஏசப்பா உமக்கே மகிமை உண்டாகட்டும், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதோ தான் செய்வீங்க. நான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க. நான் போகும்போதெல்லாம் அவர் தைரியமாக இருக்காங்க பிரதர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதுதான் சாட்சி. உலகத்தாருக்கு நடக்கிறது போலவே நடந்தாலும், மோசமாகவே நடந்தாலும், வெளியில் பாடுகள் உபத்திரவங்கள், ஆனால் உள்ளே என்ன இருக்குது? விசுவாசம். தேவனுக்கு தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கலை. தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்கலை. என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீங்க. தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன். சரீர பிரகாரமான தீமையாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய நன்மை ஏதோ ஒன்று தேவன் வச்சுருக்காரு. அவங்க வாயினால் சொன்னதான். இதையும் தேவன் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் செஞ்சுருக்காரு. எனக்கு தெரியல எதுக்கு சொல்லுவார்னா, அருமையானவர்களே, விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்பது மனதுக்குள்ளே நடக்கக்கூடியது. மாம்சம் ஒன்று சொல்லுது, நம்முடைய சொந்த விருப்பம். புத்தி ஒன்று சொல்லுது, அறிவு ஒன்று சொல்லுது. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் சில காரியங்களை சொல்லுவாங்க. சமீபத்தில் கணவனை இழந்த ஒரு சகோதரி கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க போயிருந்தாங்களாம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், உங்கள் மாதிரி ஆட்கள் வரும்போது அவன் நல்லா விடுதலையாக விசுவாசமாக இருக்கிறா, ஆறுதலாக இருக்கிறா. உலகத்தார் சொந்தக்காரங்க அவங்கவுங்க வரும்போதும் அவங்கள ஏன் இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படின்னு சொல்லும்போது அவர் சோர்ந்து போயிடுறாங்க. நாம் ஒரு என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கணும், உற்சாகப்படுத்துகிறவங்களா இருக்கணும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கார். நான் இருக்கேன், நம்மளை நம்பியெல்லாம் அவங்க தைரியமாக இருக்க முடியாது. நம்ம சொல்லலாம் ஆறுதலுக்காக, அவங்க கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம், கவலைப்படாதீங்க. இப்படி ஆறுதல் படுத்துகிறவங்களா இருக்கணும். இதுதான் விசுவாசத்தில் ஒரு தருவத்தை கட்டி எழுப்புறது. இன்னும் அருமையானவர்களே, நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம். பவுல் சொன்னது போல, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீயும் அதே மாதிரிக்க நித்திய ஜீவனை பற்றிக்கொள், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதே மாதிரிக்க நல் மனசாட்சியை காத்துக்கொள். நான் என் தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியை காத்துக்கொண்டேன், குற்றமற்ற மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறேன். அவருடைய உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். எனவே அருமையானவர்களே, அவர் வாழ்ந்து பிரசங்கித்தார். ஒரே வரியில் 2 வார்த்தை, விசுவாசம், நல் மனசாட்சி. ஐ கமாண்ட் யூ, ஐ கிவ் யூ திஸ் கமாண்ட், காத்துக்கொள். நாமளும் காத்துக்கொள்வோமா? அப்படிப்பட்ட தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒரு காலம் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டு விளையிறவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நோ காம்ப்ரமைசிங், நோ டர்னிங் பேக். நம்ம ஞானஸ்தானத்து அன்னைக்கு ஒரு பாட்டு படித்தோம்ல, என்னது? நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். ஆமாம், உலகத்தோடு ஒத்த வேஷம். உலகத்தில் உள்ளவங்க பணக்காரம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், ஒத்த வேஷமே தரிக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார், அதில் திருப்தியாக இருக்கணும். அதுக்கு மேலே தேவன் தந்தால் உங்களுடைய நியாயமான செலவுகள் போக மிச்சம் இருக்கிறத தயாளமாக ஏழைகளுக்கு கொடுங்க, ஆண்டவர் காணிக்க கொடுங்க, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு அங்கே நிற்கும், உங்கள் பரலோக வங்கியில் சேரும்.
அது போக நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அத்தியாவசியமான தேவைகளுக்காகவும் சேர்த்து வைங்க. அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம். பணம் உன்னை காப்பாற்றாது. நீங்கள் பணம் செலவழிச்சு பாருங்க, பைபிளில் எழுதியிருக்கு, தன் திரளான ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்தும் வியாதி சுகமாகாத ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீ ஆண்டவர் வார்த்தையினால சுகமாக்கினார். செஞ்சாரா இல்லையா? நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் வைத்தியர்களுக்கு வந்து எந்த அப்போலோவுக்கு போகணுமா போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன்னா போகிறேன். எத்தனை அமைச்சர்கள் பெரியவர்களெல்லாம் போய் வெளிநாடுகள்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களாம் எல்லாருமே இப்போ உயிரோடு இருக்காங்களா? எத்தனை பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டும்பாங்க. மதுரையிலாம் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டும்பாங்க, நியூராலஜிஸ்ட். ஒரு முறை அவர் எங்கன்னு கேட்டால் அவர் இறந்து போயிட்டாருங்க. என்னங்காச்சு? டாக்டரே இறந்து போயிட்டாரா? ஆமாம், அப்புறம் டாக்டர்லாம் இறக்க மாட்டாரா? எந்த நிலையற்ற ஐஸ்வர்யம் மாதிரி தான் சுகமும் நிலையற்றது தான். யாராக இருந்தாலும் இந்த பூமியில் வந்து ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கேன். நிலையற்ற ஐஸ்வர்யம் நம்பிக்கை வைக்காத. சுத்த மனசாட்சியை காத்துக்கொள். எப்படி? தவறிட்டா உடனே மனம் திரும்ப மன்னிப்பு கேளு, ஆண்டவர் உனக்கு மன்னிப்பார். நேர்மையாயிரு. கர்த்தர் நம் கண்களை திறந்தல்வாராக.